ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி. அந்த வகையில் சிம்ம ராசி கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என் கிளைண்ட் ஒருத்தர் அவர் எனக்கு கால் பண்ணார். அவர் கால் பண்ணி அவர் லிட்டரலி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அவர் ரிலேஷன்ஷிப். அவங்க ஒய்ஃப் வந்து சிம்ம ராசி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உன் சமையல் சரியில்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ்ட்ரா ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தோடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து வேலைக்கு போகிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன், இதுக்கு நடுவில் சமைக்கிறேன், இதை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா அப்படின்னு சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டையில் வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. லைக் நீ என்ன எங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பெருசாக வெடிச்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. யாரெல்லாம் சிம்மராசியை லவ் பண்ணுறீங்களோ கல்யாணம் பண்ணுறீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் சொல்கிறேன். ஒருபோதும் சிம்மராசியை விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாயில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்ம ராசிக்கு விமர்சனங்கள் பிடிக்காது. சிம்ம ராசியை பாராட்ட மட்டும்தான் செய்யும். அவங்க என்ன பண்ணாலும் பாராட்டணும். அவங்க மகா மட்டமாக சமைச்சாலும் சரி, சூப்பராக சமைச்சிருக்கேன்னு தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு சிம்மராசிக்காரர் இருக்கார். அவர் என்னன்னா, ஒய்ஃப் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட்டாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், அவங்கள பார்க்கவே இல்லை. அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே போகல. கடைசியில் அது பெரிய சண்டையாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்காக தான் இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டுறேன், நீ பார்த்து வாவானும் தான், நீ என்னை பாராட்டணும் தான் பண்ணிடுறேன், ஆனால் நீ என்னை திட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. சிம்மராசி நினைப்பாங்க, அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை பாராட்டணும், அவங்க பார்ட்னர் பாராட்டணும்னு நினைப்பாங்க. மாறாக கிரிட்டிசிசம் வச்சிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. நான் சிம்மராசி கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு விமர்சனங்கள் பிடிக்காதுங்கிறது தான். ஏன்னா எல்லா மனிதனும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன். ஆனால் சிம்மராசி மட்டும் என்னை விமர்சனம் பண்ணிங்கன்னா நான் கடுப்பாயிருவேன்னு நினைக்கக்கூடிய ராசி. இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து சிம்மராசிக்காரங்க தான். அவங்கள யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஸோ சிம்மராசி மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை.